எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு ராஜயோகியும் அவர் ஜென்ம ஜாதகமும். ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் இந்த ராஜயோகம் இந்த ஆகஸ்ட் 15 வருஷம் முடிக்க போறேன். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 38 வயசு வரைக்கும் சாதாரண மக்கள் மாதிரி பக்தி தான் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஜாதகமும் பார்க்க தெரியும், அதனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ 38 வயசு வரைக்கும் உங்கள் ஜாதக கட்டம் ஒர்க் ஆகிருக்கு, பார்த்துருக்கீங்க. 38லேருந்து இந்த 15 வருஷம் நீங்கள் ராஜயோகியாக இருக்கீங்க. ராஜயோகியாக இருக்கும்போது உங்கள் ஜாதக கட்டம் எப்படி பர்ஃபார்ம் ஆகிருக்கு, பக்தியில் இருக்கும்போது உங்கள் ஜாதக கட்டம் எப்படி பர்ஃபார்ம் ஆகிருக்கு, ஏன்னா ரெண்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி ஏதாவது நீங்கள் உங்களால் பேச முடியுமா, அதை பற்றி ஏதாவது உங்கள் கமெண்ட் அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருந்தாரு. அவரோட கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஓகே, பொதுவாக ஒரு ஜாதக கட்டம் அப்படின்னா என்னென்ன, போன பிறவிகளெல்லாம் வாழ்ந்திருக்கோம் இல்லையா, அதில் நம்ம செய்த பாவ புண்ணியத்தினோட வெளிப்பாடு தான் இந்த ஜாதக கட்டம், இப்போ வாழ்ந்திருக்கிற ஜாதக கட்டம். ஓகேவா? அப்புறம் இந்த பிறவியில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம புருஷார்த்தம் பண்ணணும். எதுக்கு? நம்மளோட லைஃப் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கிறதுக்கு. நிறைய தர்ம காரியங்கள் பண்ணணும், பாவம் பண்ணாமல் இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைஃப் பெட்டர் ஆகிட்டே வரும், அடுத்த பிரிவு ரொம்ப நல்லா இருக்கும். இது பொதுவாக நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட், இது உண்மையும் கூட. இப்போ பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருத்தர் ராஜயோகி ஆறாரோ, 7 days கோர்ஸ் முடிக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் குரு தசை அப்படின்றார். ரெண்டாவது, நீங்க எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்க ஜாதகத்தை நீங்க பார்க்க வேண்டியதே இல்லை. அதாவது நம்ம பிறப்பு ஜாதக கட்டம் நீங்க பார்க்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா உங்க லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் என் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. இனிமே நான் தான் உங்களுக்கு ஜவாப்தாரி. இதெல்லாம் யாருக்குன்னா, இந்த 4 விஷயங்களை தினசரி பண்றவங்க. அதாவது அமிர்த வெளியில எழுந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யறது, இந்த வாணின்னு சொல்லி 4 பேஜுக்கு டெக்ஸ்ட் இருக்குது, அது ஸ்ரத்தையோட படிக்கிறது, ஸ்ரீமத் உயர்ந்த வழி, பரமாத்மா சொல்லக்கூடிய உயர்ந்த வழியை ஃபாலோ பண்றது, அப்புறம் இந்த சேவை செய்யறது. இதை தினசரி செய்யறவங்களுக்கு, பர்ஃபெக்டா இந்த சிஸ்டமை கடைபிடிக்கிறவங்களுக்கு பரமாத்மா கேரண்டி. ஸோ அவங்களுக்கு ஜாதக கட்டப்படி என்னதுன்னா குரு தசை அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க ஜாதகம் பார்க்கவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றேன். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 15 வருஷத்துல நான் ஜாதகமே பார்க்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜாதக கட்டம் பார்க்க தெரியுன்றதுனால நான் எப்பவுமே எடுத்து பார்க்கறது கிடையாது. யாராவது ஒருத்தர் என்னுடைய ஹேபிட் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு, ராஜயோகி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜ் எனக்கே தோணும், அவர் ஜாதகத்தில் என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு நான் அவங்களுடைய ஜாதக கட்டம் வாங்குவேன். அதாவது அவங்க இந்த ஜாதகம் பாருங்கன்னா நான் பார்க்கவே மாட்டேன், அப்படி யாருக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கா தோணணும், அப்போ நான் கேட்டோன்னா அவங்க டீட்டெயில் கொடுத்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லுவேன். அன்னைக்கு அவங்க ஜாதகம் பார்க்கறதுனால திடீர்னு நம்ம ஜாதகம் எடுத்து பார்ப்போம்னு ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதாவது ஒரு இஷ்யூ இருக்கிறதுனாலையோ அப்படிலாம் கிடையாது, யாரோ ஒன்று பார்க்குறோம்ல, அந்த கூட்டத்தில் நம்மள்தையும் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனியில் நிறைய சொல்கிறோம், 7.5 சனின்றோம், சனி தசைன்றோம். சனி தசையே 19 வருஷம், அஷ்டம சனின்னு சொல்றோம். இல்லை, இந்த மாதிரி சனியோட வெரைட்டியெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஜாதகம் எடுத்திருப்போம். அந்த முடிஞ்சிருக்கும்ன்ற காலகட்டம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாதகத்தில் ஏதோ ஒரு தசை நடக்குது, ஏதோ ஒரு புத்தி நடக்குது, அது ஒரு வருஷம் 2 வருஷம்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுறேன் நான். அது கடந்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்க்கும்போது அந்த லைஃப் நம்ம அந்த பிரச்சனையை நம்ம ஸ்மூத்தா தாண்டி வந்த மாதிரி ஃபீலிங். ஏன்னா பரமாத்மாவோட இதுலயே வந்ததுனால, அவரோட பாலனையிலே வந்ததுனால, டஃபஸ்ட் டைமை எல்லாம் கடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து பார்க்குறோம். அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது பெருசா கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல, ஆனா அதை தாண்டி வந்திருக்கிறோம் அப்படின்னு நான் புரிஞ்சிருக்கேன். இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். நம்ம ஏன் ஒரு ராஜயோகியா இருந்து ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன், கிளியரா சொல்லிடுறேன். பொதுவா சாதாரண மக்களை பத்தி பேசுறேன். சாதாரண மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பிறந்துட்டாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அதாவது புண்ணிய காரியங்கள்லாம் பண்ண என்ன ஆகும், அடுத்த பிறகு நல்லா இருக்கும். பாவத்தை அழிக்கிறது அவங்க செய்த பாவத்துக்கு உடல் நோய் அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ராஜயோகி என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்மனா பவ, தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை நினைவு பண்றோம். இது ஒரு ஐடியா என்னன்னா, 63 ஜென்மமா துவாபர கலியுக காலங்கள்ல, துவாபரத்துல நம்ம 21 பிரிவு எடுக்கிறோம், கலியில 42 பிரிவு, இப்படி 63 ஜென்மமா செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா?
இப்போ நான் ஒரு 15 வருஷமா சிஸ்டம்ல இருக்கேன்னு சொல்றேன். இந்த ஆகஸ்ட் வந்தா இந்த ஜட்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கறது 2036. நம்ம வீடியோ போட்டுருக்கும்போது 2024. அப்போ இனி ஒரு 12 வருஷம் இருக்கு. ஸோ இந்த 15 + 12 எவ்வளோ ஆச்சு? 27. அப்போ இந்த 27 வருஷம் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுறேன். நான் 27வது வருஷம் அந்த 2036 போல கடைசியில 1 வாரம் 10 நாள் கூட நான் கர்மாதீத ஆகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 63 ஜென்மத்தினுடைய பாவத்தை அழிச்சிருக்கேன்னு அர்த்தம். கரெக்டா? கணக்கெடுக்கும் போது 27 வருஷம் முடியும் போது இப்போ எத்தனை வருஷமா இருக்கேன்? 15 வருஷமா இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கணக்கு தான் சொல்றோம். இப்போ 27 இனி 12 இருக்கு. அதாவது நம்ம பாதி தாண்டிட்டேன், 50% தாண்டிட்டேன். கரெக்டா? அப்போ 63 ஜென்மத்துடைய பாவத்தை பாதியாவது நான் குறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. 30 பிறப்போட பாவம் அழிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். அப்போ என்னோட ஜாதக கட்டம்ன்றது இன்னைக்கு எனக்கு இந்த பிரிவில் எடுத்த ஜாதக கட்டம் எப்படி மேட்ச் ஆகும்? 30 பிரிவுக்கான பாவம் அழிச்சிருக்கேன்ல. அந்த 30 வருஷத்துக்கு பின்னாடி போய் இருக்கிற ஜாதக கட்டத்தை வரைகிறதுக்கு டிசைன் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியரும் இந்த பூமியில கிடையாது. அது இறைவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். புரியுதுங்களா? ஸோ இதனால தான் நம்ம சொல்றோம் நம்ம ஜாதக கட்டம் ஒர்க் ஆகாது. நம்ம ஜாதக கட்டம் நான் சொல்றது ஒரு ராஜயோகிக்கு, ஒரு பிராக்டிசிங் ராஜயோகிக்கு ஜாதக கட்டம் ஒர்க் ஆகும். இப்போ நான் சொல்றேன் ஸ்ட்ரிக்டா 30 வருஷம் 30 பிறவிகளுக்கான பாவம் அழிச்சிருப்போம் அப்படின்னு. அதையும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. பரமாத்மா என்ன சொல்றாரு? இந்த பிராமணர்களுக்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவதைகளுக்கான மாலைகள் எல்லாம் உருவாக்கவே முடியாது அப்படின்றாரு. எதையும் சொல்றாருன்னா, ஒரு நாள் அவர் அந்த முயற்சியாளரோட இது பார்த்தீங்கன்னா 8 மணி மாலையிலே வந்துடுவார் போல. அந்த மாதிரி புருஷார்த்தம் பண்ணுவார். கொஞ்ச நாள் பார்த்தா சிஸ்டம்லேயே இருக்க மாட்டார். அதனால இந்த மணி மாலைகள்லாம் உருவாக்கவே முடியாதுன்றார். இந்த ஜட்ஜ்மெண்ட் டே போல தான் உருவாக்கவே முடியும் மணி மாலைகள்லாம் அப்படின்றார். 8 மணி மாலை, 108 மணி மாலை எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் அப்போ தான் உருவாக்கவே முடியும். ஏன்னா கடைசியில் முடிஞ்சிருக்கும்ல, இவங்கெல்லாம் பாஸ் இவங்கெல்லாம் ஃபெயிலுன்னு சொல்ல முடியும்ல, அந்த டைம் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால என்னால் இப்பவே பண்ண முடியாது, சொல்ல முடியாதுன்னு பரமாத்மா சொல்றேன். ஸோ இது ஒரு கற்பனைக்கு சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது பர்ஃபெக்டா போய் நான் 36ல் கர்மாதீத ஆகிறேன் அப்படின்னு வச்சுட்டு இருந்தா, அப்போதுலேருந்து கணக்கெடுத்த 27 வருஷத்துல நான் 63 ஜென்மம் பாவம் எரிக்கிறேன்னா, ஒரு வருஷத்துல நான் எத்தனை பிறவிக்கான பாவம் அழிக்க முடியும்ன்ற கால்குலேஷன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கணக்காக வரும். இவ்வளோ பண்ணியிருக்கேன் அவ்வளோ பண்ணியிருக்கேன்னு கணக்கு வரும். கரெக்டா? இதுதான் நான் சொல்றேன். அதனால இந்த ஆத்மா ஒரு கியூரியாசிட்டியில் இந்த கேள்வி கேட்டுறாரு, தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ராஜயோகி ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஜாதக கட்டை எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்கிற அந்த பழக்கம் தேவையில்லாதது. நான் பார்க்கறது எனக்காக பார்க்கறது இல்லை, யாராருக்கோ பார்க்கும்போது அன்னைக்கு சும்மா என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன், அவ்வளோதான். அதோட என்னென்னா ஒரு ரெஃபரன்ஸ் தான், அவ்வளோதான். இது ஒன்றும் ஃபீல் பண்ணுறது வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓ இதெல்லாம் கடந்துட்டானா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு பாபாவை கனெக்ட் பண்ணும். ஓகே, நான் இந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பார்க்குற நீங்களும் ரொம்ப வருஷமாக ராஜயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கும் லைஃப்பில் 2 இது சொல்லலாம். அதாவது பக்தி காலகட்டத்தில் ஜாதகட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு மாதிரி நடந்திருக்கும். இப்போ ராஜயோகி ஆனதுக்கப்புறம் உங்கள் ஜாதகட்டம் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதை நீங்கள் கண்கூட பார்த்துருக்கலாம். உங்கள் அனுபவத்தில் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆத்மா ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது நம்ம யூடியூப் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோன்னா, பரமாத்மா பிரம்மாவின் சரீரத்தில் வரும்போது கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த டைமில் சில கேள்விகளுக்கு குழந்தைங்களுக்கு புரியல அப்படின்னு வரும்போது பிரம்மாவும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே அவ்வியக்தவாணியை வரும்போது, அவ்வியக்தவாணின்னா இந்த தாதியோட சரீரத்தில் பரமாத்மா கிளாஸ் எடுக்கும்போது பரமாத்மா மட்டும்தான் பேசுகிறாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஆத்மா கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, அவ்வியக்தவாணி சமயத்திலையும் பிரம்மாவும் பேசுறாரு அப்படிதான் நான் நம்புறேன். ஏன்னா வாணியில பாப் தாதா பேசுகிறார் அப்படிதான் வருது. பாப் தாதான்னு சொல்லும் போது பாப்னா அப்பா, அதாவது இறைவனை சொல்லுது. தாதானா மூத்த சகோதரர் சொல்றது, அது பிரம்மாவை சொல்லுது. ஸோ இல்லைன்னா இந்த வார்த்தையை அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, இதை பற்றி நீங்கள் என்னடனா இறைவன் மட்டும்தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டீங்க, இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார். அதுக்கான விளக்கம் நான் இப்போ சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போது இது விஷயமா நான் 2-3 சீனியர் பிரதர்ஸை கேட்டேன். இப்படி ஒரு தாட் உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத அப்படியே சொல்கிறேன். ஓகேவா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தாதி சரீரத்தில் வரும்போது பரமாத்மா சாந்தி தாமத்திலேருந்து வரும்போது பிரம்மாவை சூட்சுமவாதனத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். ஓகே, அப்புறம் அவங்க தாதியோட பூர்வத்தின் மத்தியிலேருந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே, இதுதான் அதெல்லாம் அவ்வியக்த வாணின்னு சொல்கிறோம். அதாவது பிரம்மா அவ்வியக்தமான பிறகு பிரம்மாவை கூட்டிகிட்டு வர எல்லா வாணியும் அவ்வியக்த வாணி. பாருங்கள், நீங்கள் எப்போவுமே எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, பிரம்மா சரீரத்திலிருந்து இறைவன் கிளாஸ் எடுத்தாருன்னு தான் புரிஞ்சுக்கணும். பிரம்மா உயிரோடு இருக்கும்போது 1936 to 1969 வரைக்கும் பிரம்மா சரீரத்தில் அந்த கிளாஸ் எடுத்தார்.
தாதி சரீரத்தில் தான் எடுத்த வருஷங்கள் அதிகம், 50 வருஷத்துக்கு மேலே தாதி சரீரத்தில் வந்து எடுத்தாங்க. இருந்தாலும் பிரம்மா கூட்டின்னு வந்ததுனால பிரம்மாவோட தான் எடுத்த மாதிரி கணக்கு. ஓகே, இப்போ வந்து அந்த வாணி எடுக்கிறாரு பத்தியா பரமாத்மா, நான் சொல்றேன் இல்லையா, வாணி எடுக்கும்போது ஆஜ்னு ஆரம்பிப்பாரு, அச்சான்னு முடிப்பாரு. இந்த சீனி பிரதர் சொன்னது தான், அந்த ஃபுல் கண்டென்ட் பாபா தான் எடுக்கிறாரு. இந்த அவ்யக்த இந்த வாணி எடுக்கிற கிளாஸஸ் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்னா, பரமாத்மா வராரா, ஆஜ்னு ஆரம்பிக்கிறாரா, அச்சான்னு சொல்லிட்டு கிளம்புறாருல, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மாவுக்கு போக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி உலகத்துலேருந்து வெவ்வேறு பார்ட்லேருந்து ஆத்மாக்கள் வந்திருப்பாங்கல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு மீட் வந்து நடக்குது, அதில் வந்து மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் 3 பேரும் வந்திருந்தாங்கன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசுறதுக்கு. அப்போது அந்த நிகழ்ச்சியெல்லாம் பாபாலாம் பேசி முடிச்சோடனே அங்கே மகாராஷ்டிராலேருந்து வந்தவங்களாம் எழுந்துக்காங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் வந்தவங்களாம் எழுந்துப்பாங்க. உடனே அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து குஜராத்துக்காரங்கிட்ட பேசுறது, ராஜஸ்தான்கிட்ட பேசுறது அப்படின்னு இருக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மாவை நம்ம என்ன சொல்றோம், அபோக்தான்னு சொல்றோம். அபோக்தானா எதையும் அனுபவிக்காதவர்னு சொல்றோம். அப்போ இந்த போக்குன்னு ஒன்று கொடுக்குறோம்ல, இறைவன் சாப்பிட்றாரான்னு கிடையாது. அதான் இவர் அச்சான்னு சொன்னதுக்கு அப்புறம் பரமாத்மா கிளம்பி போயிடுவார். அதை ஸ்வீகாரம் பண்றது பிரம்மா தான். ஓகே, இதுல 2-3 தாட் இருக்கு. ஓகே, சில பேர் இருக்காங்க, பரமாத்மாவும் இருக்காங்கன்னு சொல்றேன். இது வந்து உங்க கற்பனைக்கு நான் விட்டுறேன், நீங்க எடுத்துக்கங்க, என்ன கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்களோ. பரமாத்மாவே வானிலை சொல்றது நான் போக்தான், எதையும் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னாரு. முகர்றேன்றார், அதாவது ஸ்மெல்ல எடுத்துக்கிறேன், அதுவும் அவருக்கு தேவையில்லாதது. இருந்தாலும் அவர் கிளம்பிடுவார். அப்போ இது பிரம்மா. அந்த மாதிரி இந்த கேள்வி செஷன்லாம் இருக்குல்ல, அதுக்கு அப்புறம் நடக்கிற கேள்வி செஷன்லாம் இருக்குல்ல, மகாராஷ்டிரால வந்தாங்க, ராஜஸ்தான்ல வந்தாங்க, இவங்க கிட்ட பிரம்மா பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ சில இடங்கள்ல நான் இந்த பேசுறது ஃபர்ஸ்ட் நடந்துரும், அதுக்கப்புறம் இந்த கடைசியில போக கொடுப்பாங்க. அப்படின்னு என்ன, அதற்கு பரமாத்மாவும் இருப்பார். ஓகே, அதுக்கப்புறம் தான் பாபா கிளம்பி போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த போக்கு வந்து பிரம்மா எடுத்துப்பார். நீங்க வாணியில ஒன்று கேட்டிருப்பீங்க, பரமாத்மாவும் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த அவ்யக்த ஆனவங்க, அந்த சூட்சமோதரத்தில் இருக்கிற தேவதைகள் வந்து இந்த பிரம்ம போஜன் கிடைக்காதான்னு ஏங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா பரமாத்மா கொடுக்கறது வந்து பிரம்ம போஜன் தான் சொல்றோம். ஓகேவா, அதாவது அவ்வளோ இறைவன் நினைவுலேயே சமைச்சது, அந்த மாதிரி ஒரு இது. அப்போ தேவதைகள் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களா, அப்போ இந்த பிரம்மாலாம் அதுதான் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற. அவருக்கு எப்போ அங்கேயே தான் இருக்காரு, அவருக்கு வந்து உணவுன்னு தனியாக தேவையில்லைல்ல. அவர் இந்த சரீரத்தில் வரும்போது அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். அதாவது தாதி தான் சாப்பிட்றாங்க, அந்த உடல்ல இருக்கிறதுனால அவருடைய இதை அவர் என்ஜாய் பண்றாரு. யாரு, பிரம்மா. இதை இறைவன் என்ஜாய் பண்றது கிடையாது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், இறைவன் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்றோம். நம்மளை பொறுத்தவரை வாணின்றது என்ன, ஆஜ்னு ஆரம்பிச்சு அச்சான்னு முடிக்கிற வரைக்கும் இருக்கிறது தான் வாணி. கரெக்டா, அதுக்கப்புறம் வந்திருக்கவங்க கிட்ட பேசுறதெல்லாம் வாணியோட சப்ஜெக்ட் கிடையாது. இது என்னோட புரிதல். ஓகே, அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், அவ்யக்த வாணி பரமாத்மா சொல்றோம்னு சொல்லி நான் சொல்றேன். அவங்க சொல்றது வந்து எபிசோடுன்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மா உட்கார வைக்கிறதுல, இந்த தாதி உட்கார வைக்கிறதுல இருந்து தாதி எல்லாம் முடிஞ்சு எழுந்து போற வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அந்த வாணியை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த உணவு ஊட்டுறது, வந்திருக்கவங்ககிட்டலாம் பேசுறது, இது எல்லாம் கணக்கெடுக்கும்போது இடையில இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து பிரம்மாவும் பேசுறாரு. அதனால பிரம்மா பேசுறதா தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த சீனியர் பிரதர் சொல்றாரு. ஆனா கிளாஸ் பரமாத்மா, அதான் சொல்ற, அவ்யக்த வாணி தான் ரொம்ப பவர்ஃபுல் வாணி. நீங்க யார வேணா கேளுங்க, சாக்கார வாணி பவர்ஃபுல்லா, அவ்யக்த வாணி பவர்ஃபுல்லானா அவ்யக்த வாணி தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏன்னு அர்த்தம், இதுல வந்து உடலை பத்தியும் பேசுவோம், எங்க சாக்கார வாணியில குடும்ப வாழ்க்கையை பத்தி எல்லாம் பேசுவோம். அதாவது பிரம்மா வந்து லௌகிக வாழ்க்கையை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார். ஆனா இதுல வந்து வெறும் ஆத்மா ஆத்மா ஆத்மா. நீங்க அவ்யக்த வாணி டாப் டு பாட்டம் படிச்சீங்கன்னு வச்சுக்கலாம், வெறும் ஆத்மா பத்தி தான் இருக்கும். அப்படின்னா இறைவன் மட்டும் தான் பேசுறாருன்னு அர்த்தம். இதனாலதான் நான் சொல்லும் போது இப்படி சொன்னேன், அதாவது அவ்யக்த வாணின்றது வந்து பரமாத்மா மட்டும் தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னோம். ஆனா வாணின்னு நினைக்கிறது நீங்க எதை வேணா சேர்த்துக்கலாம். வாணி சொல்றது மட்டும் வாணின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் இவங்க வந்திருக்க ஆத்மாக்களை பத்தி பேசுறதுன்னு சொல்லலாம், போக்கு கொடுக்கறதையும் பேசிக்கலாம். எல்லாம் சேர்ந்துதான் அவரோட பாட்டு அப்படின்னு இருக்கும்போது பிரம்மாவும் கடைசியில் பேசுறாரு அப்படின்னு அந்த சீனியர் பிரதர் சொல்றாரு. ஸோ நான் உங்க சாய்ஸ் விட்டுறேன், நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.